காமராஜரின் சிந்தனை தற்போதுள்ள அனைத்து மக்களுக்கும் இருக்க வேண்டும் என வழக்கறிஞர் PVS ஜெயராஜ் கேட்டுக்கொண்டார். காமராஜரின் 50வது நினைவு நாளை முன்னிட்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டி மூத்த தலைவரும் வழக்கறிஞருமான PVS ஜெயராஜ் காமராஜரின் கடைசி நிமிடங்களை நியூஸ்7 தமிழுடன் பகிர்ந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், காமராஜரின் சிந்தனைகள் மற்றும் எளிமையால் கவரப்பட்டு 1968ஆம் ஆண்டு முதல் இறுதி வரை காமராஜருடன் பயணித்ததாக தெரிவித்தார். மேலும் காமராஜரின் சிந்தனை தற்போதுள்ள அனைத்து மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்றும், காமராஜரின் 50வது நினைவு நாளில் தமிழகம் முழுவதும் அவரது சிந்தனை மற்றும் வரலாறு குறித்து கருத்தரங்கம் மற்றும் மாநாடுகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். காந்தியடிகள் கோட்சே என்பவனால் சுட்டு கொல்லப்பட்ட செய்தி தலைவர் காமராஜருக்கு அந்த செய்தி எட்டின உடனே தலைவர் காமராஜர் சொன்ன 3 வரிகள், ஒன்று, வேற்றுமையை வளர்க்காதீர்; 2, மத வெறியை ஊட்டாதீர்; 3, மன உறுதியுடன் சமூக வாழ்வு நலம் பெற பாடுபடுங்கள். ஆகவேதான் காந்திக்கும் காமராஜருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு, நட்பு. அது காந்தி ஜெயந்தி அதே நாளிலே காமராஜர் மறைந்து காமராஜரை நினைக்கிற அதே நாளிலே காந்தியையும் நினைத்துதான் ஆக வேண்டும். லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழலற்ற ஒரு அரசு அமைய வேண்டுமென்றால் தலைவர் காமராஜருடைய அந்த சிந்தனை மனுஷருக்கு வேண்டும். காமராஜர் ஆட்சி அரசியல் விழிப்புணர்வு கருத்தரங்குகளும் மாநாடுகளும் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். எல்லாருடைய இருதயத்திலும் காமராஜருடைய சிந்தை பதிக்கப்பட வேண்டும். நம்முடைய நாட்டிலே இனி காமராஜர் வருவார் என்று காத்திருக்க வேண்டாம். நாம் ஒவ்வொருவருமே காமராஜராக மாற வேண்டும். காமராஜருடைய அந்த உயர்ந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வேண்டும். ஒரு தூய்மையான, ஒரு எளிமையான, ஒரு மகிமையான ஒரு ஆட்சி, காமராஜர் ஆட்சி திரும்பவும் மலர வேண்டுமென்றால் நாம் காமராஜருடைய சிந்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும்.